நிகிதா வணக்கம். வியட்நாம் பூ குவாக் என்ற தீவு இருக்கின்றது. அந்த தீவு அருகே இந்திய சுற்றுலா பயணிகள் சென்ற படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் இந்திய சுற்றுலா பயணிகள் 32 பேர் மற்றும் அந்த படகில் இருந்த ஊழியர்கள் 3 பேர் என மொத்தமாக அந்த படகில் 35 பேர் இருந்திருக்கிறார்கள். அதில் பயணம் செய்த ஒரு நிலை என்ன என்பது தற்போது கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. மொத்தமாக 18 பேர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் மீதமுள்ளவர்களை தேடும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான படகில் தமிழர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதும் கூடுதல் அதிர்ச்சி தரக்கூடிய தகவலாக இருக்கிறது. அவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது குறித்தும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. மொத்தமாக 32 பேரில் 18 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மீதம் உள்ளவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகின்றது. அது தமிழர்கள் இருப்பது என்பது அது அவர்கள் எந்த பகுதி சேர்ந்தவர்கள் என்பது குறித்தும் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகின்றது. வியட்நாமினுடைய புகழ்பெற்ற ஒரு பகுதியாக இந்த தீவு என்பது பார்க்கப்பட்டது. புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தலமான பூ குவாக் என்ற தீவு பகுதி. அந்த தீவு பகுதி பல்வேறு இந்திய சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற ஒரு பெரிய சுற்றுலா படகு தான் நடுக்கடலில் சென்ற போது திடீரென்று அது தலைகீழாக கவிழ்ந்து பயங்கரமான ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த படகில் பயணம் செய்தவர்கள் உடனடியாக அலறி அடித்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்திருக்கிறார்கள். இந்த துயரமான சம்பவம் நிகழ்ந்து சில மணி நேரங்களிலேயே வியட்நாமில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் அங்குள்ள உள்ளூர் நிர்வாகத்துடன் அவசரமாக தொடர்பு கொண்டு நிலைமையை தீவிரமாக கண்காணித்து வருவதோடு விபத்து குறித்த முழு விவரங்களையும் சேகரித்து வருவதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த திடீர் படகு விபத்து குறித்து தகவல் அறிந்த உடனடியாக வியட்நாம் நாட்டில் கூடிய உள்ளூர் மீட்பு குழு அதிகாரிகளும் கடலோர காவல் படையினரும் விபத்து நடந்த கடல் பகுதிக்கு விரைந்து சென்று போர்க்கால அடிப்படையில் தீவிரமான தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். அந்த படகில் பயணித்த ஒட்டுமொத்த பயணிகளுடைய துல்லியமான எண்ணிக்கை என்பதும் தகவல் வெளியாக இருக்கிறது. 35 பேர், 32 பயணிகள், 3 ஊழியர்கள் என 35 பேர் மொத்தமாக அதில் பயணம் செய்திருக்கிறார்கள். அதில் 18 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மீதம் உள்ளவர்கள் நிலைமை என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர்கள் மீட்கக்கூடிய நடவடிக்கையும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்து வியட்நாமில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் தங்களுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்திலும் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். வியட்நாமின் குவாக் தீவு அருகே இந்திய சுற்றுலா பயணிகள் சென்ற படகு துரதிருஷ்டவசமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளாக இருக்கின்றது என்றும் உள்ளூர் அதிகாரிகளின் கூட்டு மீட்பு பணிகள் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய வேளையில் இந்த விபத்தின் துல்லியமான பின்னணி மற்றும் விவரங்கள் அடுத்தடுத்து வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரையில் 35 பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். அதில் 18 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 32 பயணிகள் தான். அதில் 18 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மீதம் உள்ளவர்கள் நிலைமை என்ன என்பதும் அங்கிருந்து உள்ளூர் மீட்பு குழு விரைந்து சென்று அவருடைய தேடுதல் பணி ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே கூறியது போல தமிழகத்தை சேர்ந்தவர்களும் அதில் அடங்குவர் என்பதால் அவர்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், எப்போது அங்கு சுற்றுலா சென்றார்கள் உள்ளிட்ட விவரங்களும் சேகரிக்கப்பட்டு வருகின்றது. நிகிதா.